இப்போ டேப் ரோல் வந்து ஒரு புது மாடல். இது வந்து ஒரு 4 வருஷம் முதல்ல போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு 9 வருஷம் வரும் மொத்தம். இது வந்து அளவான மினி கூடை, நம்ம கோயில் போகிற மாதிரி 9 வருஷம் வரும். 4 வருஷம் இது போட்டாச்சு. இதே கலர் வயலட் கலரு. அப்புறம் ஒரு 4 வருஷம் இந்த லெமன் எல்லோ கோபுரம் மாதிரி போடுறது. 4 வருஷம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த சுற்றியில் இருக்கிற இந்த ஹோல்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஹோல்ஸில் எல்லோ, ஒரு 4 வயலட், ஒரு ஹோல்ஸில் எல்லோ, ஒரு 4 வயலட், இப்படியே போட்டு வயலட்டை வந்து நம்ம மேலே போக போக கம்மி பண்ணிக்கணும். எல்லோ வந்து மேலே போக போக அதிகமாக போடணும். ஒரு 5, இது வந்து 5 வருஷம் போட்டுக்கலாம். 5 வருஷம் போடும்போது நமக்கு வந்து இந்த எல்லோ வந்து கோபுரமாட்டம் மேலே போகும்போது 5 வருஷம் கோபுரமாட்டம் வரும். இது வந்து இது வந்து இதுவும் கோபுரமாட்டம் பூமாச்சியாக, இது வந்து அகலமாகி கோபுரமாக நமக்கு ஒரு டிசைனாக கிடைக்கும். இந்த கூட நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் வந்து எண்ணிக்கணும். ஒரு ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, ஒன்று எச்சா இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஏதோ ஒரு முடிச்சு நம்ம அதிகம் பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். டேப் ரோல் கூடையில் நீ இது 2 முடிச்சு போட்டாச்சு. அடுத்த லைன் டேப் வைக்கும்போது 3 முடிச்சு வரும். 4வது வைக்கும்போது 4 முடிச்சு, 5 வைக்கும்போது கரெக்டாக கோபுரமாட்டம் உங்களுக்கு டிசைன் மாறும். டேப் ரோல் கூட டிசைன் உங்களுக்கு மாறும். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம எல்லா ஒயருமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி சேர்க்க முடியாது. கொஞ்சம் நீளமாகவே எடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 10 மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். 2 வருஷம் போட்டு இந்த ஒயரை முடிச்சுட்டு இங்கே கொண்டுகிட்டு வரணும். இந்த உள்புறமாக கொடுத்து இங்கே கொண்டு வரணும். இது வந்து 3வது முடிச்சு போடையில் இங்கே வரும். நம்ம போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபினிஷிங் வந்து டேப் கூட நான் இப்படி தான் போட்டிருக்கிறேன். அந்த கோபுர டிசைன் போடுறேன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு கோபுர டிசைன் இப்படி தான் போட்டிருக்கேன். கூட வந்து அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. பாருங்களேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதே கலரு எல்லோவும் வயலட்டும் கோபுரமாக போட்டிருக்கேன். பெரிய அளவு லஞ்ச் கூட சைஸுக்கு வந்திருக்கு உங்களுக்கு. இது வந்து 2 ரோலும் மறுபடியும் கொஞ்சம் லெமன் எல்லோ செலவாச்சு. 2.25 கட்டு செலவாயிருக்கு. அது இல்லாமல் டேப் ரோல் பாருங்கள், கூட வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து 2.25 ரோல் செலவாச்சு. டேப் ரோலு நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பூ செஞ்சு இந்த லெமன் எல்லோ கலரில் ஒரு ஆம்லா பாசி ஒன்று வச்சு அதுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா வேலைக்கு கொண்டு போகிற மாதிரி, சாப்பாடு கொண்டு போகிற மாதிரியே பெரிய சைஸாக இருக்கும். உங்களுக்கு கூட நல்லா வந்திருக்கு. டிசைன் வந்து இப்படி தான் வரும். இது வந்து நம்ம இந்த ஹோல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும்ப்பா. இதுக்கு மேலே நம்ம எத்தனை வருஷம் போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஹோல்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும். இது பண்ணி நம்ம போடணும். 4 வருஷம் நம்ம இதுக்கு மேலே இந்த இது வயலட்டுக்கு மேலே நம்ம 5 வருஷம் போடுறோன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு 1, ஒரு ஹோல்ஸுக்கு மறுபடியும் ஒரு 5 அந்த மாதிரி போடணும். 4 வருஷம் தான் போடணும்னா 4 போடணும். நான் மேலே ஒரு லைன் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் லெமன் எல்லோ வந்து 1 வருஷம் போட்டு முடிச்சிருக்கேன். கூட நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து பெரிய ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஒரு லஞ்ச் பேக் வந்து நல்ல பெரியவங்க கொண்டுட்டு போகிறதுக்கு நல்ல கூட, கோயிலுக்கு கொண்டுட்டு போகலாம். சின்ன அளவில் மார்க்கெட் கூடையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர் சேனல். பாருங்கள், அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கான்னு பாருங்கள்.